இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். தமிழக அரசியல், இந்திய அரசியல் மற்றும் உலக அரசியலில் நாம் கேட்கும், பார்க்கும் செய்திகள், அவற்றிற்கு பின்னால் இருக்கிற அம்சங்கள், அவற்றை ஆராய்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்றைய முதல் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகிற விஷயம், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், தாவேகா தலைவர் விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை பற்றி சமீபமாக தெரிவித்த கருத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் சீமான் அவர்கள் மூகா முத்து, அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த சகோதரர் மூகா முத்து அவர்கள் மறைந்தது பற்றி துக்கம் விசாரிப்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்தார். அப்படி சந்தித்து முடித்து வந்த பிறகு அடுத்த சில நாட்களில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது தாவேகா தொண்டர்களை பற்றி ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்குமான போர், அதாவது விஜயோட இருக்கிறது ரசிகர் கூட்டம், தன்னோட இருக்கிறது கொள்கை கூட்டம், இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இடையிலான போர் தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் வரையிலான போர் என்பது போல பேசியிருந்தார். திடீர்னு சீமான் விஜயை பற்றி இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே சீமான் விஜய் தன்னுடைய மாநாட்டை, முதல் மாநாட்டை நடத்துறதுக்கு முன் வரைக்கும் விஜயை தூக்கி கொண்டாடி கொண்டிருந்தார், தம்பி தம்பி தம்பின்னு. அப்புறம் மாநாடு கூட்டம் முடிந்த பிறகு விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதை, சித்தாந்தம் என்ன என்பதை அறிவித்த பிறகு சீமானோ அவரோடு இருக்கிற அவரை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் உட்பட அப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் விஜய்க்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராக, அவருடைய தொண்டர்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை சமூக வலைதளங்களிலும் மற்றும் தங்களுடைய கூட்டங்களிலும் தெரிவித்து வந்ததையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விஜயினுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் சீமானை, நாம் தமிழர் கட்சியை பாதித்திருக்கிறது. அதனால் ஒரு புதிய நிலைப்பாட்டை அவரும் அவரோடு இருக்கிற அவருடைய கட்சி தலைமையில் இருக்கிறவர்களும் சேர்ந்து முடிவெடுத்துதான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாகவே எல்லாரும் இந்த விஷயத்தை பார்க்கின்றனர், பேசுகின்றனர். அப்படி பேசியது உண்மைதான், எண்ணியது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சீமான் அடுத்த சில நாட்களிலேயே கூட்டத்தில் பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் தன்னை எதிர்க்காத, தன் சித்தாந்தத்தை எதிர்க்காத, தன்னுடைய கட்சியை எதிர்க்காத விஜயை பற்றியும் அவருடைய தாவேகா தொண்டர்களை பற்றியும், இது என்னுடைய கொள்கை கூட்டத்துக்கும் அவர்களுடைய ரசிகர் கூட்டத்திற்கும் இடையிலான போர் என்றெல்லாம் பேசியிருந்தார். அது தமிழக அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. விஜயை பின்பற்றுபவர்கள் ரசிகர் கூட்டம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் விஜய் ஏறக்குறைய 30 வருடங்களுக்கும் மேலாக சினிமாவில் நடித்து அந்த நடிப்பின் மூலம் தன்னை பின்பற்றி வந்த லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரசிகர்களை தான் இப்பொழுது தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு ஏற்றபடி தன்னை பின்பற்றும் விதமாக நடத்தி கொண்டு போகிறார், அழைத்து செல்கிறார் தன்னோடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 90லிருந்து 99% விஜயை இதுவரைக்கும் ரசித்தவர்கள் எல்லாருமே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர் அரசியலுக்கு போகிறார், அது அவருடைய விருப்பம், தங்களுடைய விருப்பமும் அதுதான், அண்ணனை முதல்வராக பார்க்க வேண்டும் என்று அவர்களும் அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் உட்பட ஒரு சிறுவர்கள், பொதுவாக விஜயை அதிகம் பின்பற்றுவது சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் தொடங்கி 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் வரைக்கும் விஜயை ஆதரிக்கிறார்கள். விஜய்க்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே போகிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவர்களை தான் ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. இப்ப இதே சீமான் இன்னைக்கு சொல்றாரு, இது ரசிகர் கூட்டத்துக்கும் மற்றும் கொள்கை கூட்டத்துக்குமான போர்னு சொன்னார். இதே சீமான் ஒரு முறை சொன்னாரு, இது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர் அப்படின்னு சொன்னார். அப்போ சீமானுடைய அரசியல் நகர்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 5 வருடங்களில் இருந்து அதிகபட்சம் 7 வருடங்கள் வரைக்கும் சீமான் ஈழத்தை முன்னிறுத்தி, ஈழம், தேசிய தலைவர்,
பிரபாகரன், இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி தான் அவர் அரசியல் செய்து வந்தார். அவருடைய கூட்டங்கள், அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதிகமா அதை சார்ந்து தான் இருக்கும். ஆக்ரோஷமான அந்த உரைகள் எல்லாமே ஈழ இனப்படுகொலைகளுக்கு எதிரான ஒரு அழுத்தமான, உறுதியான குரலாக இருந்திருக்கிறதை பார்க்க முடியும். பிற்பாடு அவருடைய குரல் அப்படியே திராவிடத்துக்கு எதிரான, தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம் என்று திராவிடத்துக்கு எதிரான குரலாக ஒலிக்க ஆரம்பித்தது. தெலுங்கர்கள் தமிழகத்தை ஆள்கிறார்கள், தமிழர்கள் என்ற போர்வையில தெலுங்கர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று அவருடைய பார்வை, கடுமையான விமர்சனங்களை சீமான் முன்வைத்தார். இப்போ அவர் யாரை வந்து தெலுங்கர்கள், திராவிடர்கள் அப்படின்னு ஓப்பனாகவே விமர்சிச்சாரோ மேடைக்கு மேடை, அதாவது திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை, அவருடைய மகன் இன்றைய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை, திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் சார்ந்தவர்களை எல்லாமே தெலுங்கர்களாக அவர் அறிவித்து அவர்களுக்கு எதிரான போரையும் அறிவித்தார். திராவிடம் தான் தமிழ் தேசியத்தினுடைய எதிரி என்று சொன்னார். அதே திராவிடத்தையும் தன்னுடைய கட்சியினுடைய சித்தாந்தங்களுள் ஒன்றாக விஜய் முன்னிறுத்தியதுனால தான் விஜயை எதிரி என்றும், அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, கொள்கை தான் முக்கியம் என்று விஜயை ஒரு எதிரியாக சீமான் பார்க்க தொடங்கினார். கடந்த வருடம் அது நடந்தது. ஏன் அப்படின்னா விஜய் சொல்லிட்டாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்து திராவிடத்தை பகைக்கவும் மாட்டோம், திராவிடத்தை ஆதரிப்பதனால் தமிழ் தேசியத்தை எங்கள் எதிரியாகவும் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு வந்து சீமானோ அவரை சேர்ந்தவர்களோ அவருடைய கட்சியினரோ கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்தாங்க. ரொம்ப பரிகாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, நிறைய உவமைகள், அது ஒப்பீடுகள் எல்லாம் கொடுத்து விஜயை வந்து அவங்க மேடைகளில் எல்லாம் கிண்டல் செய்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, ஏன் அப்படின்னா விஜய் தமிழ் தேசியம் என்பது எந்த விதத்திலும் திராவிடத்தோடு இணையவே இணையாது என்பது சீமானுடைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர், அதாவது போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்து அவருடைய சகோதரர் மறைவுக்காக அவருடைய இல்லத்தில் அமர்ந்து பேசிவிட்டு வந்தது, அவர் சொன்னபடியே அது வந்து துக்கம் விசாரிப்பு தான் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த துக்கம் விசாரித்து விட்டு வந்த பிறகு அவர் விஜய்க்கு எதிரான போரை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ அதிலேயே இதில் வந்து ஒரு மறைமுகமான செயல் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா, அப்போ நீங்கள் ஏன் அதே திராவிடத்தோடு போய் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது நட்பு பாராட்டுறீங்க? அந்த நட்பு உங்களுக்கு முதல்ல என்ன அவசியம் இருக்கு? முகாமுத்து எப்போவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆப்சன்ஸ் ஆன ஒரு மனிதர். அவர் வந்து அரசியல்லையோ சினிமாவிலையோ எதுலையுமே ஒரு ஆக்டிவாகவே இருந்ததே கிடையாது. அந்த கலைஞர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள், மு.க. அழகிரி அவர்கள், இவங்க தான் பொதுவாக ஆக்டிவாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு மு.க. தமிழரசு அப்படிங்கிற இன்னொரு சகோதரர், அவர் பொதுவாக ஆக்டிவாக இருக்க மாட்டார். அதாவது வெளியில் அவர் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு லைம் லைட்டில் பொதுவாக வரமாட்டார். ஆனால் அவருடைய பையன் அருள்நிதி சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு, அவரு தான் எல்லாருக்கும் தெரியும். பட் முத்து அப்படிங்கிறவர், அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலத்தில், கலைஞர் அவர்கள் வந்துட்டு தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், சில படங்கள் நடித்தவர். அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும், கலைஞரினுடைய மூத்த மகன். பட் இந்த ஒரு 30 வருடங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 2, 3 ஜெனரேஷன்ஸ்க்கு அவர தெரியாது. அவரோ, அவருடைய குடும்பத்தினரோ சினிமாவிலோ அல்லது வந்துட்டு அரசியலிலோ பெரிதாக எந்த ஈடுபாட்டையும் காண்பித்தது இல்ல. அப்படி இருக்கும்போது, சீமான் அவர்களுக்கு திடீர்னு முத்து மறைந்ததற்காக நாங்க போயிட்டு ஸ்டாலின் அவர்களிடத்துல துக்கம் விசாரிப்போம், அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பை நீங்க திமுகவிடம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? திமுகவிடம் காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உங்கள் அளவுக்கு திமுகவை வெறுத்தவர்கள், விமர்சித்தவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்த்த நீங்க, இப்ப திடீர்னு என்ன உங்களுக்கு வந்து அவர் ஸ்டாலின் மேல, அவங்க ஃபேமிலி மேல பயங்கரமான ஒரு சாஃப்ட் கார்னர். கேட்டா, இவங்க அப்பா இறந்தபோது அவர் வந்துட்டு ஆறுதல் சொன்னாராம், துக்கம் விசாரித்தாராம். இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேனோ இல்லையோ, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு ஒரு ஃபேக்ட், மெயின் ஃபேக்டா பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, விஜயினுடைய அரசியல் வருகை
தாவேகாவினுடைய எழுச்சி நாம் தமிழர் கட்சியை கடுமையாக பாதித்தது என்பது உண்மை. விஜய் மாநாடு நடத்திய ஒரு சில மாதங்களுக்குள்ள ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நிர்வாகிகள் ஏராளமான பேர் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுவும் அதிவேகமாக நடந்தது. இதற்கு பின்னால திமுக இருக்கிறது என்று பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா விஜய் ஏற்படுத்திய தாக்கத்தை விட, பாதிப்பை விட திமுக தான் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியின் கூடாரத்தையே காலி செய்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனா இன்று அதே திமுகவோடு தான் சீமான் ஒரு மென்மையான போக்கை, ஒரு மறைமுக உறவை கடைபிடிக்க தொடங்கி இருப்பதாக தமிழ் தேசியவாதிகளை சீமானோடு கடந்த காலத்தில் பயணித்தவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சீமானுடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றம். இப்போ சீமான் என்ன நினைக்கிறார்? இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நிச்சயமா இந்த எலெக்ஷன்லையும் சீமான் சொல்லி வருவது போல அவரால் தமிழக அரசியல்ல, அதாவது சட்டசபை தேர்தலில் எந்த பெரிய வெற்றியையும் அடைய முடியாது. வழக்கம் போல பர்சன்டேஜ், ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்க போறார். குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை வாங்க போகிறார். அந்த வாக்குகளும் கூட விஜயினுடைய புதிய அரசியல் எழுச்சியினால கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சேதமடையும், பாதிப்படையும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. 8% வாங்கியிருந்தா இப்போ 4% தான், இல்லை 6% வாங்கியிருந்தா அது 3ஆ குறையும். இப்படி பாதிக்கு பாதி ஓட்டு அவரை விட்டு பின்வாங்க போகுது என்று தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் அவர் ஏற்கனவே எந்த எம்எல்ஏ சீட்ஸும் வின் பண்ணதில்லை. ஏன் இன்னொரு கவுன்சிலர் கூட நாம் தமிழர் கட்சிக்கென்று கிட்டத்தட்ட 12-13 வருடங்களை தாண்டி 2009 ஈழப் படுகொலை போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், இத்தனை வருடங்கள்ல ஒரு கவுன்சிலர் கூட அந்த கட்சிக்குன்னு கிடையாது, எம்எல்ஏஸ் கிடையாது. ஏன் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா தலைவரா இருக்கிற சீமானாலேயே இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல. இதுதான் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி. திமுக மற்றும் அதிமுகவை பிடிக்காத இளைஞர்கள் நிறைய பேர் சீமானுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவருடைய அந்த ஓட் சதவிகிதம் என்பது அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது அதிகரிக்காது என்பது தான் பொதுவாக எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் விஜய் மேலே தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆண்டது போதும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். 200 கோடி வருமானத்தை, சேலரியை விட்டுட்டு நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராரு. நம்பிக்கையான மனிதரா தெரிகிறாரு, நேர்மையான மனிதரா தெரிகிறாரு, நிதானமானவரா இருக்கிறாரு. சீமான் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவரா இல்லை, ஒரே மாதிரி தான் பேசுகிறாரு. அதிகம் அவருக்கு அரசியல் தெரியுதோ இல்லையோ, பட் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிதானமாக, அதே நேரத்தில் சீரான வேகத்தில் அவர் தன்னுடைய அரசியல் பாதையை கொண்டு போகிறார். அதனால் அவர் நிச்சயம் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருக்க முடியும். அவரிடத்துல இப்போ சில குறைகள் இருந்தாலும், ஏன்னா அவர் புதுசாக இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அனுபவம் மென்மைகள் இருந்தாலும், ஆனால் பிற்காலத்தில் வரும் நாட்களில் அவரால் நிச்சயம் தனக்கு கொடுக்கப்படும் பொறுப்பை அவரால் திறம்பட நிறைவேற்ற முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்போ இதில் சீமானுக்கு என்ன அப்படின்னா, ஒரு 14 வருஷமாக நாம் மேடைக்கு மேடை தொண்டை வலிக்க வலிக்க கத்தினோம். ஒரு நாள் இந்த மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், முதல்வர் ஆவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் இப்போ விஜயினுடைய வருகையினால அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மனநிலை அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் என்ன ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா, விஜய் என்கிற சக்தி அரசியலில் இருக்கும் வரைக்கும் நம்மால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. தமிழக அரசியலில் ஒரு முதல்வர் போன்ற ஒரு உயர்ந்த பதவிகளை அடைய முடியாது. அப்போது விஜய் இந்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டாரு, முதல்வராக முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவர் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவார். இதை சீமான் உறுதியாக நம்புகிறார். இந்த எலெக்ஷனில் அவர் ஸ்ட்ரெயிட்டாக வெற்றி பெற்று சிஎம் ஆனால் மட்டும்தான் அவர் தான் சொன்னபடியே நான் சினிமாவுக்கு முழுக்கு போடுறேன், இனி மக்கள் பணி தான் அப்படின்னு சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருப்பார். ஒருவேளை அவரால் அவர் பெறுகிற அந்த சீட்டுகள்
அவரால வந்துட்டு முதல்வர் ஆகுற அளவுக்கு அவரால சீட்டுகளை பெற முடியலன்னா, நிச்சயமா அவர் வந்துட்டு சினிமாவுக்கே போயிடுவார். மறுபடியும் நடிக்க போயிடுவாரு. அவரால அடுத்த 5 வருஷம் இந்த அரசியல் களத்துல நிலைத்து நின்று போராடி இன்னொரு சட்டசபை தேர்தல அவரால சந்திக்க முடியாது. கண்டிப்பா சோர்ந்து போயிடுவார். அந்த கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது. நம்மை மாதிரி போராடுகிற, தொடர்ந்து தினந்தோறும் அரசியல் களத்துல பயணிக்கிற ஒரு அரசியல் அறிவோ, அனுபவமோ விஜய்க்கு கிடையாது. அதனால இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது விஜய தோற்கடிச்சிட்டா போதும். விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி அரசியலை விட்டு ஒண்ணு போயிடும். இல்லைன்னா அரசியல்ல பேருக்கு இருக்கும். ஆனா தன்னுடைய அந்த தனக்குன்னு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு மக்கள் மத்தியில இருக்கிற அந்த செல்வாக்கு, புகழ், நம்பிக்கையை இழந்துரும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அதுதான் சீமான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முறை ஸ்டாலினே மீண்டும் முதல்வர் ஆகட்டும். தப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த தலைமுறையில், இந்த தலைமுறையில் இருக்கிற ஸ்டாலின் தொடர்ந்து இன்னொரு பீரியட் முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னா, அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. அடுத்த தலைமுறை யாருடையது அப்படின்னு பார்த்தா, அந்த அடுத்த தலைமுறையில் விஜய் வராரு, சீமான் வராரு, உதயநிதி வராரு திமுக சார்பா, பாமக சார்பா அன்புமணி வராரு, பாஜக சார்பா ஒருவேளை அண்ணாமலை தொடர்ந்து மீண்டும் முன்னிறுத்தப்படலாம். இதுதான் அடுத்த தலைமுறை தலைவர்கள். ஸோ இந்த அடுத்த தலைமுறை தலைவர்கள்னு ஒரு 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 இடம் வரும்போது, அந்த இடத்துல தான் லீடிங்ல வந்துருவோம். மக்கள் தன்னை தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதான் அவருடைய டார்கெட் இதுதான். இந்த எலெக்ஷன்ல நம்மளால நிச்சயம் வெற்றி பெற முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து வெற்றி பெற்றாலும், என்டிகே ஏதோ ஒரு 5 இடத்துலயோ 10 இடத்துலயோ எம்எல்ஏ சீட் வின் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா. ஆனா அவங்களோட கள நிலவரம், அவங்களால வந்துட்டு ஒரு சீட் வின் பண்ற நிலைமை அவங்களுக்கு கிடையாது. ஆனா அதையும் மீறி ஒரு 10 இடம் வின் பண்ணிட்டாலும் ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? முதல்வராக முடியாது. அது இந்த எலெக்ஷன்ல நடக்கவே நடக்காது. மேபி அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். எல்லாம் இளம் தலைவர்களா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உதயநிதி, அன்புமணி, திருமாவளவன், சீமான், விஜய், அண்ணாமலை, இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான லீடர்ஸ், அடுத்த தலைமுறை தலைவர்களுடைய தேர்தலா தான் அடுத்த தேர்தல்கள் இருக்கும் என்று அவர் உறுதியா நம்புறார். அப்படி இருக்கும் பொழுது, இத்தனை வருடங்கள் அரசியல் களத்தில் நின்ற, போராடிய தன்னைத்தான் மக்கள் முதல்வர் ஆக்குவாங்க. உதயநிதியா சீமானா அப்படின்னா சீமான், அன்புமணியா சீமானா அப்படின்னா சீமான், திருமாவளவனா சீமானா அப்படின்னா சீமான் அப்படின்னு, அண்ணாமலையா சீமானா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு மக்கள் நிச்சயம் அப்ப நினைப்பாங்க. அப்ப நினைக்கும் போது விஜயா சீமானா அப்படின்னு வந்துட்டா மக்கள் விஜய்க்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப இந்த விஜய் அப்படிங்கிற ஃபேக்டரை வந்துட்டு தமிழக அரசியலை விட்டு முதல்ல அப்புறப்படுத்தணும். அண்ணாமலையை ஜெயிக்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. உதயநிதியை ஜெயிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தனக்கு அனுபவம் இருக்கு, அரசியல் அறிவு இருக்கு, பவர்ஃபுல்லான ஸ்பீச் இருக்கு. எப்படியாவது ஒரு தன்னுடைய வாக்கு வன்மை, பவர்ஃபுல்லான அந்த உரைகள் மூலம், கருத்துகள் மூலம், தத்துவங்கள் மூலம் திமுகவை கூட ஜெயிச்சிட முடியும். ஆனா விஜய் அப்படிங்கிற ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு மனிதனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. அவர் இந்த எலெக்ஷன்லயே அவர் நல்ல ஓட்டிங் பவர் அடைஞ்சு சிஎம் ஒரு முறை ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை அந்த இடத்த விட்டு நகர்த்தவே முடியாது. அப்ப அவரை இப்பவே, அதாவது எதிரியை எப்பயுமே முதல் அடியிலே அடிச்சிடணும். அவங்க பலமாகறதுக்கு முன்னாடி எதிரியை அடிச்சு நம்ம வீழ்த்திடணும். அந்த ஃபார்மேட்ல தான் இப்ப சீமான் இறங்கியிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு காலம் எதிர்த்த திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, இவங்களை ஒழிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு பல மீட்டிங்ல பேசினவர் சீமான். ஆனா அதே சீமான் இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஸ்டாலினே இன்னும் மீண்டும் ஒரு 5 வருடம் முதல்வராக தொடர்ந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஸ்டாலினுக்கு பதிலாக அவருடைய மகன் உதயநிதியே முதல்வரானாலும் பரவாயில்லை, உதயநிதியை எதிர்த்து அரசியல் செய்வது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்போ உதயநிதியா சீமானான்னு வரும் பொழுது, சீமான் ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட பல வருடம் களத்துல நிக்கிற ஒரு ஆளு. உதயநிதி என்ன பண்றாரு, சின்ன பையன், அவங்க அப்பா இடத்துல அவர் இருக்கிறாரு, அடுத்த வாட்டி நம்ம சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தமிழக மக்கள் நினைப்பார்கள் அப்படின்னு சீமான் உறுதியா நம்புறாரு. அதனாலதான் இந்த முறை விஜய் ஸ்டாலினை எதிர்த்து பலமா நிக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக
தாவேகாவினுடைய அரசியல் எழுச்சி பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு விஜயை சமாளிப்பதற்காக பல்வேறு விதமான யுக்திகளை தினந்தோறும் திமுக முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது. ஸ்டாலின் முன்னெடுக்கிறார், முதல்வர் முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு முன்னெடுப்பு தான், நீ விஜய சீண்டு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாரு விஜய், தாவேக்கா எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நீ என்ன செய்ய, விஜயை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. விஜய் வம்புக்கு இழுத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி சொல்லி அவரையும் அவருடைய கட்சிக்காரங்களையும் கடுப்பேற்றிக்கிட்டே இருந்தான். விஜயோட இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பசங்க, இளைஞர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தளபதியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தாவேக்காவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நம்மளெல்லாம் ரசிகர் கூட்டம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் போயிட்டு நாம் தமிழர் கட்சியோட சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சீமானை பற்றி கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கவனத்தை திமுகவை விட்டு தங்கள் பக்கம் இழுக்கிற வேலையை தான் இப்ப சீமான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த வேலையை ஏற்கனவே தாவேகா மாநாடு முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சியினர் செய்தாங்க, சீமான் செய்தார். ஏன்னா விஜய் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டார், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு பெரிய இடத்தோட மோதணும்னு முடிவு பண்ணிட்டார். பெரிய இடத்தோட முதல்வருக்கு எதிராக தன்னை ஒரு பெரிய சக்தியா விஜய் முன்னிறுத்தினார். நான் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர், உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிக்கலையா, திமுகவினுடைய ஆட்சி பிடிக்கலையா, எனக்கு வாக்களிங்கன்னு தன்னை ஒரு பெரிய சக்தியா முன்னிறுத்தினார். இதை டைவர்ட் பண்றதுக்கும் டைல்யூட் பண்றதுக்காகவும் தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவரோட இருக்கிறவங்க எல்லாரும் தினந்தோறும் விஜயை டிஸ்டர்ப் பண்ணி விஜயோடைய ஆட்களை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் டென்ஷன் ஆகி இவங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் வார் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ இதே வேலையை தான் மறுபடியும் சீமான் கையில் எடுத்திருக்கிறார். எலெக்ஷன் வரைக்கும் திமுகவின் பக்கம் தாவேகாவினருடைய கவனம் போகாம தினந்தோறும் உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் கொள்கை இருக்கு, உங்க கொள்கை தவறு, கோட்பாடு தவறு, உனக்கு அரசியல் தெரியல, உனக்கும் உங்களோட இருக்கிறது ரசிகர் கூட்டம், என் கூட இருக்கிறது கொள்கை கூட்டம், இது மாதிரி ஏதாவது டீஸ் பண்ணி பேசி 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 விஜய அவரோடு இருக்கிற நிர்வாகிகளை தொண்டர்களை தொந்தரவு பண்ணி 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 கோபமடைய செய்து அவங்களுக்கும் தங்களுக்கும் இடையில மட்டுமே அந்த போர் யுத்தம் நடக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையை நேரேட்டிவை செட் பண்ணிட்டு விஜய் ஒரு சீமானுக்கு ஈக்குவலான ஆள் மட்டும்தான், அவரால் ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியாது, ஸ்டாலினுக்கு எதிரான ஆள் அப்படின்னு பார்த்தா அது எடப்பாடியோ அல்லது வேற யாரோ தான், விஜய் கிடையாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை தமிழக மக்கள் மத்தியிலையும் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியிலும் ஒரு தோற்றத்தை, ஒரு கருத்தோட்டத்தை, ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி திமுகவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க விட்டுட்டு அடுத்த எலெக்ஷன்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்ப முதல்ல விஜய்ன்ற ஃபோர்ஸை இந்த இடத்த விட்டு நகர்த்தணும். அதுக்கு திமுகவை ஜெயிக்க வைக்கணும். திமுக ஜெயிச்சிருச்சுன்னா விஜய் அவங்களே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அரசியல் அதிகாரம் எல்லாவற்றையும் வைத்து விஜய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ ரூட் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, நமக்கு வயசும் இருக்கு, அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க சீமான். அதுக்காகத்தான் நல்லா பேசி தெளிவா முடிவெடுத்து நம்ம எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை, இப்போதைக்கு ஸ்டாலினே மீண்டும் ஆட்சியில தொடரட்டும், திமுகவை ஆட்சியை தொடரட்டும், நாம அடுத்த தலைமுறையில நம்ம தலைமை அரசியல்வாதியா நிற்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து தான் முன்ன திராவிடர்களுக்கு எதிராக போர் 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 அப்படின்னாரு. யாரு? திராவிடர்கள், தெலுங்கர்கள். இவர் யார சொன்னாரு? இதே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை, இதே ஸ்டாலின் அவர்களை, அவர்களுடைய அந்த கட்சியினரை சொன்னவர். இப்ப யார எதிரியா முன்னிறுத்துறாருன்னா விஜய்க்கு எதிராக போர், தாவேக்காவுக்கு எதிராக போர். ஆனா உண்மை என்ன அப்படின்னா விஜயோ தாவேக்காவோ அவருடைய தொண்டர்களோ யாரும் சீமான் தூக்கி பிடிக்கிற, நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிக்கிற தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களே கிடையாது. நவம்பர் 27 மாவீரர் நாளன்று மாவீரம் போற்றதும் என்று தாவேக்கா தரப்பிலிருந்து விஜயினுடைய அந்த அரசியல் அக்கௌண்ட்ல இருந்தே போஸ்ட் போடப்பட்டது. அவங்க தமிழ் தேசியத்தை மதிக்கிறாங்க. ஈழத்துல போர் நடந்தப்போ விஜய் உண்ணாவிரதம் இருந்தார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதெல்லாம் விஜய் நாகப்பட்டினத்தில் கூட்டம் நடத்தினார். அவரும் ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர். ஆளப்போரான் தமிழன்
அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை வைத்திருக்கிறாங்க. தமிழன் என்று தன்னுடைய படத்துக்கு டைட்டில் வச்சவர், நான் தமிழன், என்ன யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு டைலாக் பேசினவர். ஏன்னா தன்னை ஒரு தமிழனாய் முன்னிறுத்திக் கொள்வதை மிகவும் விரும்புபவர் தான் விஜய். அவருடைய மனைவி இலங்கையைச் சேர்ந்தவங்க, ஒரு ஈழப் பெண்மணி. ஏன் அவர் இங்கே ஏதாவது ஒரு வேற ஒரு இனத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். ஏன் ஒரு ஈழப் பெண்மணியை ஒரு தமிழச்சியை ஏன் திருமணம் பண்ணாரு? தான் ஒரு தமிழன் என்பதனால தான் திருமணம் பண்ணாரு. அவர் ஏதோ தமிழ் தேசியத்துக்கு எதிரி மாதிரியும், இவர் மட்டும்தான் ஏதோ தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வந்தவர் மாதிரியும், திராவிடம் தான் எங்களுடைய எதிரின்னாரு. அப்புறம் ஏன் திராவிடர்களுடைய போயிட்டு மறைமுக கூட்டணி வச்சுக்கிறாரு, உறவு வச்சுக்கிறாரு? எங்க ஐயா ஸ்டாலின், எங்க அண்ணன் ஐயா துரைமுருகன் என்று இவர் தான் சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும், துரைமுருகனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், டிஆர் பாலுவுக்கு அண்ணனுக்கு என்ன பிடிக்கும். என்ன மாதிரி இது ஒரு அரசியல்? தெளிவில்லாத, அதாவது மக்கள் முன்னால காண்பிக்கிற கருத்து சித்தாந்தம் எல்லாம் வேற மாதிரி. ஆனா தனிப்பட்ட விதத்துல சீமான் கிட்ட கேட்டீங்கன்னா ஊழலை ஒழிப்பேன்னுவாரு, லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரின்னுவாரு. ஆனா என்ன செய்வாரு, அதிமுக திமுகவை அப்படியே தன்னுடைய சொந்தக்காரங்க மாதிரி பேசுவார். இப்படி ஒரு 2 நிலைப்பாடு கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் இப்ப சொல்றாரு, போர் இனிமே விஜய் ரசிகர்களுக்கு எதிராகவாம். முன்னாடி என்கிட்ட 50,000 பேரை கொடுங்க, நான் இலங்கைக்கு போய் போர் செய்கிறேன்னு பேசினார். முதல்ல எப்படி சிங்களவர்களுக்கு எதிரான போரை அறிவித்தார், அப்புறம் திராவிடர்களுக்கு எதிரான போர் அறிவித்தார். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கிறாருன்னா விஜய்க்கு எதிராக, அவருடைய ரசிகர்களுக்கு எதிராக போர். விஜய் இப்போ தான் அரசியல் களத்துக்கே வந்திருக்கிறாரு. அவர் இப்போ தான் முதல் தேர்தலே எதிர்கொள்ள போகிறாங்க. அவங்க அரசியலுக்கு வர்றது நல்லது, நான் மட்டும் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? தம்பி வரட்டும், அவனும் சண்டை செய்யட்டும், எனக்கு அது பலம் தானே அப்படின்னு பேசின அதே ஆள் இப்போ விஜயவே யாரை சண்டைக்கு வா, நீயும் சண்டை செய், நானும் சண்டை செய்கிறேன், அப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை செஞ்சாதான் நம்முடைய குறிக்கோளை வெல்ல முடியும்னு பேசின அதே ஆள் இப்போ சொல்கிறாரு, எந்த தம்பியை தம்பி யுத்தத்துக்கு வா தம்பி, நீயும் வா தம்பி, நீ வந்தால் எனக்கு சந்தோஷம்னு சொன்னாரோ இப்போ அந்த தம்பிக்கு எதிராகவே யுத்தமா? அப்போ சீமான் இந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே, தன்னுடைய அரசியல் பார்வைகளை மாற்றிக்கொண்டே, நண்பர்களை எதிரி என்பதும் எதிரிகளை நண்பர்களாக்கி கொள்வதும் இப்படி மாறி மாறி இருப்பதனால தான் இந்த மக்கள் அவரை நம்பி வாக்களிக்க மறுக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஒரு கட்சியால் வின் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் இத்தனை வருடம் கட்சி ஆரம்பித்து இத்தனை வருடம் ஆன பிறகும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இதுதான் சீமானுடைய நேரேட்டிவ் திட்டம். விஜயை இந்த முறை எலெக்ஷனில் தோற்கடிக்கணும். எக்காரணம் கொண்டும் விஜய் சிஎம் ஆகிடக்கூடாது. ஆனால் மக்கள் விஜய்க்கு வாக்களிக்க, விஜயை சிஎம்மாக பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆனால் மக்களே நினைச்சாலும் சில தந்திரமான வேலைகள் மூலம், அரசியல் சூழ்ச்சிகள் மூலம், வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம், அவங்களுடைய பார்வையை மாற்றுவதன் மூலம் மக்களை ஒருங்கிணைந்து அவர்கள் விஜய்க்கு வாக்களித்து விஜய் முதல்வராகிவிடக்கூடாது. இதை எப்படியாவது தடுத்துடணும். தடுக்கலைன்னா ஒருபோதும் தமிழ்நாட்டில் நாம முதல்வராக முடியாது அப்படின்னு சீமானும் அவரை சேர்ந்தவர்களும் உறுதியாக பேசி, கலந்து பேசி, உட்காந்து பேசி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டம் திமுகவை வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியில் அமர்த்துவதற்கான மறைமுகமாக செயல்பாடு திட்டம் என்பது என்னுடைய அழுத்தமான பார்வை. மீண்டும் ஒரு பிகேஆர் ஸ்பீக்கிங் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் பிரின்ஸ் கமல்ராஜ்.